ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஷெல்பி உக்கஸ் அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் மூவியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 2008 ஒரு ஷோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த ஷோவோட பேரு பாராநார்மல் பாரடைஸ். இந்த ஷோவை நடத்தின அந்த நபர்கள் காணாம போயிட்டாங்க. அவங்க கிட்ட கிடைச்ச லாஸ்ட் ஃபுட்டேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை யாரோ கண்காணிச்சுட்டே இருக்காங்க, எனக்கு அது பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இப்ப பயங்கரமா வெளியே தட்டுற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பயந்துகிட்டே கதவு ஓபன் பண்ணிட்டு வெளியே போக இப்போ கதற சத்தம் கேக்குது. இதுதான் இந்த பொண்ணோட உயிரோட இருந்த லாஸ்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் நபர்கள் எல்லாருமே ஒரு வாரமா காணாம போன 4 பசங்களை பத்தி பேசுறாங்க. இவங்க ஆரம்பிச்ச சேனல்ல ஒரு ஷோ போச்சு. அந்த ஷோட பேரு பாராநார்மல் பாரடைஸ். அந்த ஷோல ஹண்டிங்கான லொகேஷன்ல போய் அங்க பேய் இருக்கா இல்லையான்னு வீடியோ எடுத்து போடுவாங்க. அது மாதிரி இவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் இந்த வாட்டி இவங்க போன இடம் ஷெல்பி ஓக்ஸ். அந்த இடத்துல அவங்க போன பிறகு ஒரு வாரமா அவங்க காணாம போயிட்டாங்க. அவங்களோட பொருட்கள், அவங்களோட கார் மட்டும் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள தேடுற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியா இருக்க நபர்கள் எல்லாருமே இவங்க சேனல்லே சும்மா பிராங்க் வீடியோ, இவங்க மத்தவங்க கிட்ட இருந்து நிறைய ஃபீட்பேக், வீடியோக்கு நிறைய வியூ வரணும் தான் அப்படி ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க காணாமலாம் போயிருக்க மாட்டாங்க, இவங்களே தான் சீன் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்க, காணாம போன அந்த நபர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க இன்னுமே வரலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. சில பேர் போலீஸ் அவங்க கிட்ட இருந்த பொருட்கள் எடுக்கும் போது அதுல ஒரு கேசட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அந்த கேசட் எங்க இருக்கு, அதுல அவங்க என்ன பதிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, இப்போ நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, அந்த பொண்ணோட அக்கா தான் இவங்க. இவங்கள என் தங்கச்சி நான் 12 வருஷமா தேடிட்டு இருக்கேன், இன்னுமே என் தங்கச்சிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன ஆனதுன்றத போலீஸ் எங்க கிட்ட சொல்லல. அவ சின்ன வயசு ரொம்ப துருத்துருன்னு இருப்பா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அப்பப்ப பயங்கரமான கனவு வரும், சில விஷயத்த அவ பார்த்தேன்னு சொல்லுவா. அவளுக்கு நைட்ல வர கனவுகள்லாம் அவ வரைஞ்சிட்டு இருந்தா, நல்லா ரொம்ப அப்செட்டா இருந்தா. ஆனா ஸ்கூல் காலேஜ் போக போக அவ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சா, டிராமால பண்ணுவா, நல்லா ஆக்டிங் பண்ணுவா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா. அதுலதான் இந்த பாராநார்மல் பாரடைஸ் அப்படின்ற ஒரு ஷோவை அவ பண்ணா. எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னும் போது அங்க பேட்டி எடுக்கிறவங்களும், உங்க தங்கச்சி அந்த வீடியோல சொன்னதுதான் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, என் தங்கச்சி போய் சொல்ல மாட்டா, அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அவ எதுக்கு தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணணும், அவ அப்படி பண்றவ கிடையாது அப்படின்னு சொல்ல. சரி, எப்போ உங்க தங்கச்சி வினோதமா பண்ணா, உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல, அவ காணாம போறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி பழைய உடைஞ்சு போன ஒரு ஜெயில வீடியோ எடுக்கிறதுக்காக போனாங்க. அங்க போன அவளோட ஆடியோல அவ, எனக்கு ரொம்ப குளிருது, ஏதோ ஒண்ணு என்ன பாக்குது அப்படின்னு சொல்லி பயந்து கத்திட்டு ஓடினா. அதுக்கடுத்து நான் அவளுக்கு கால் பண்ண, அவ நார்மலாவே இல்ல, அவ ரொம்ப அமைதியா ஆயிட்டா, யார்கிட்டயும் பேசவும் இல்ல. அதுக்கடுத்துதான் அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி உங்க லைஃப் பத்தி சொல்லுங்க போது, அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும், ஆனா அவங்களுக்கு குழந்தையே இருக்காது. இப்ப அவங்க தங்கச்சி தேறனால அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் கொஞ்சம் சண்டை இருக்கும். அதனால 2 பேரும் நார்மலா பேசிக்க மாட்டாங்க. எனக்கு எப்படியாவது என் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, இப்போ நடுவுல போலீஸும் சோசியல் மீடியா இருக்கிறவங்க எல்லாம் இவங்க காணாம போன விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட நிறைய வீடியோல பின்னாடி இருக்கிற உருவம் இதெல்லாம் உண்மையால இவங்க எடிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அவங்கள பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதனால அதுல ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், தங்கச்சி கிடைச்சிருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நடுவுல போலீஸ்க்கு எந்த ஒரு தடயமும் கிடைச்சிருக்காது. அண்ட் சோசியல் மீடியால இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை பத்தி பேசத குறைச்சிருப்பாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இப்போ அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ஆபீசர் கிட்ட பேசுறாங்க. இப்போ அவரும் என்ன சொல்றான்னா, அந்த பசங்க இந்த டவுனுக்கு வந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன், காட்டுல எல்லாருமே போய் செக் பண்ணும். அப்போ இந்த டவுன்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருந்தது. ஆனா 90ஸ்ல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஏற்பட்டனால அந்த இடத்தையும் முழுசா எல்லாருமே மூடிட்டாங்க. அங்க எந்த மனுஷங்களும் வாழல. இதனாலே இந்த பசங்க இந்த இடத்துல வீடியோ எடுத்தா நல்ல வியூ போகும்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துல மோசமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்க போன வீடியோ ஃபுட்டேஜும் நிறைய அமானுஷமான விஷயங்கள் சோசியல் மீடியால இருக்கிறவங்களே பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்களும்
அந்த பசங்க எப்படியாவது வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு கடைசியில அந்த 3 பேரோட சடலம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ்லயும் பாராநார்மல் பாரடை அப்படின்ற ஷோவை ஆங்கர் பண்ற அந்த பொண்ணை தவிர 3 பேரோட சடலம் முகம் எல்லாம் மோசமான நிலைமையில கேபின்ல கண்டெடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நைட்டு ஒரு கால் வந்தது, எமர்ஜென்சி கால். அது அங்க இருக்கிறவங்க இங்க யாரும் எங்களை மர்டர் பண்ண ட்ரை பண்றாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா ஆடியோவை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேபினுக்கு பின்னாடி ரத்தத்தால ஒரு சிம்பிள் இருக்கு, இது சாத்தானோட சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அந்த வீடியோவை ஹோஸ்ட் பண்ண அந்த பொண்ணு ஹீரோயினோட தங்கச்சி, அவங்களுக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத ஆபீசர் சொல்றாங்க. இப்ப அவங்க அக்காவும் நானும் என்னோட தங்கச்சியும் சின்ன வயசு எங்க அம்மா அந்த பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். அப்ப காட்டு வழியா வரும்போது நாங்க வழி மறந்து போயிருவோம் சொல்லி எங்க அம்மா எங்க 2 பேரோட ஸ்டார்டிங் லெட்டர் மரத்துல எழுதிட்டே வருவாங்க. அப்ப நாங்க தொலைஞ்சா கூட அதை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு, இப்ப அந்த காட்டுல தான் என் தங்கச்சியை தொலைஞ்சிருப்பா. கண்டிப்பா அவளுக்கு நான் வழியை காமிப்பேன், கூட்டிட்டு வருவேன் அப்படின்றத அவங்க அக்கா சொல்ல, இப்ப ஹீரோயினும் போலீஸை நம்பினா வேலைக்கு ஆகாது, நம்மள ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேனல்காரங்கள நான் எல்லா பேட்டியும் கொடுக்குறேன், நீங்க என் கூட சப்போர்ட் பண்ணுங்க, என் தங்கச்சி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல அவ தங்கச்சி தூங்காம பயந்துட்டே இருப்பாங்க, அவங்க ஜன்னல் கிட்ட ஏதோ நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அத அம்மாவும் கவனிக்க மாட்டாங்க, நானும் பெருசா எடுத்தது இல்ல. ஒரு நாள் நைட்டு அவ அப்படி கேட்டுட்டே நான் சொல்லி அவளுக்கே தெரியாம ரூம்ல நான் வந்து படுத்தேன். அப்பதான் அவ சொன்ன விஷயம் உண்மைன்றத நான் நம்பினேன் அப்படின்னு சொல்ல, இப்போ காலிங் பெல் சத்தம் கேட்கும், இருங்க நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போக ஒரு நபர் வந்து அவ கடைசியில என்னை விட்டுட்டா, அதனாலதான் இங்க வந்துட்டேன்னு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கன் எடுத்து தலையில ஷூட் பண்ணி செத்து போயிடுறாரு. ஹீரோயின் முகம் ஃபுல்லா ரத்தம் பதட்டமா இருக்கும். இப்ப போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அந்த பாடியை எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த நபரோட கையில ஒரு கேசட் இருக்கும். அந்த கேசட்டை ஹீரோயின் யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுட்டு அவங்க ரூம்ல பிளே பண்றாங்க. அந்த கேசட் எதுனா அவங்க தங்கச்சி லாஸ்டா ஒரு ஆடியோ அனுப்பியிருப்பாங்க, அதோட கம்பைனான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. இதுல அவங்க அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த பழைய பில்டிங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதை பார்க்கும் போது அவங்க தங்கச்சி பதட்டமாகறாங்க, எனக்கு இங்க ஏதோ நெகட்டிவா தோணுது, இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க இந்த காட்டு வழியா நடக்கும் போது அங்க ஒரு வீட்டை பாக்குறாங்க. இந்த கேபின்குள்ள நம்ம இருக்கலாமான்னும் போது ஹீரோயின் தங்கச்சி பதட்டமாவே இருக்காங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக இப்ப நைட்டு பயங்கரமா சத்தம் கேக்குது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே யார் இருக்கான்னு பார்த்தா யாரோ ஒரு நபர் நடந்து போறாரு. யார் இந்த நபர் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நபர் அங்க இருந்து போக இப்ப நைட்டு சத்தம் கேக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போய் பார்த்தா அந்த நபர் அவங்க எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றாரு. இப்போ சத்தத்தை கேட்டு அவங்க தங்கச்சும் கீழே இறங்கி வர அவங்கள தரத்தனை இழுத்துட்டு போக இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல அவங்க தங்கச்சியை இழுத்துட்டு போறாரு வேற யாரும் இல்ல, இப்ப கன்னால ஷூட் பண்ணி இறந்து போனவர் தான். இதை பார்த்த பிறகு அவங்க அக்காவும் அவங்க கணவரை கூப்பிட்டு சொல்ல போலீஸ் கிட்ட இதை சொல்லிடலான்னும் போது போலீஸ் கிட்ட நீ என்ன சொல்லுவ, இப்ப செத்து போனவன் தான் என் தங்கச்சியை கூட்டிட்டு போனான்னு சொல்றதா, அப்படி சொன்னாலும் அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்றதா ஆளே இல்லையா, அவன் செத்துட்டானே, இப்ப போலீஸ் கிட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல, நானே தான் என் தங்கச்சியை தேடி போகணும்னு சொல்ல இதை கேட்டு அவங்க கணவரும் நீ லூசு மாதிரி பண்ணாத, உனக்கு ஏதாவது ஆயிரப்போதுன்னு சொல்லி அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஆனா ஹீரோயினோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் தங்கச்சி திரும்ப வரணும்னு சொல்லிட்டு இப்போ இறந்து போன அந்த நபரை பத்தின டேட்டாஸ் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த நபர் ஜெயில இருந்து திரும்பவும் வெளியே வந்தாங்கன்ற விஷயம் தெரியும். அவர் எந்த டைம்ல ஜெயிலுக்கு போனாரு, அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் அவங்க எடுக்க எடுக்க அவங்களுக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க கணவர் கிட்ட ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது சின்ன வயசு அவங்க தங்கச்சிக்கு அமானுஷமான கனவுகள்லாம் வரும். அந்த கனவுகள்லாம் வரது அவ சொல்லிக்கிட்டே இருப்பா, ஜன்னல தான் ஒரு உருவத்தை பார்த்தேன்னா சொல்லுவா. அப்படி ஒரு நாள் இவங்களும் நைட்டு அவங்க தங்கச்சி கூட தூங்கும் போது அந்த உருவத்தை பார்த்திருப்பாங்க. அந்த உருவத்தோட போட்டோ இப்ப அவங்க தங்கச்சியோட போட்டோக்கு பின்னாடி இருக்கு, அது அந்த டவுன்ல எடுத்த போட்டோன்னு சொல்லி காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தங்கச்சியை இழுத்துட்டு போன அந்த நபர் ஜெயில இருந்த டைம்ல அவங்க தங்கச்சி நார்மலா தான் இருந்திருப்பாங்க, அவளுக்கு எந்த ஒரு அமானுஷமான கனவு வந்திருக்காது, காலேஜ் ஸ்கூல் லைஃப்லாம் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்திருப்பாங்க, நிம்மதியா தூங்கி இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தது அந்த ஜெயில. அதுக்கடுத்து அந்த கைதிகள் எல்லாம் ரிலீஸ் ஆனாங்க. அவங்க ரிலீஸ் ஆன அந்த பீரியட் அப்பதான் அவளும் நிறைய இடங்கள்லாம் போய் அமானுஷமான விஷயத்தெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்னவோ அந்த நபர் சின்ன வயசுல இருந்து என்னையும் தங்கச்சும் கண்காணிச்சுட்டே வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃப் எல்லாம் அவங்க காமிக்க அவங்க கணவருக்கும் ஒன்னும் புரியாது, நீ ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆயிருக்குன்னு மொத்தமா எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன்னும் போது நான் சொல்றதை நம்புங்க, இதெல்லாம் இது ஒரு டீமன் தான் அவனை பண்ண வைக்குது, அவன் இதை பண்ணிருக்க தேவையில்லை, அவனை அந்த டீமன் தான் பண்ண வைக்குது,
கிடையாது, அதுதான் என் தங்கச்சியும் கடத்திட்டு வான்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் போது இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட அவங்க கணவர் கடைசியில ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அவங்க மனைவி கிட்ட நீ டாக்டரை பார்க்கணும்னு சொல்ல, ஏன் நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன், எனக்கு அது கரெக்டா தான் படுதுன்னு சொல்ல அவங்க கணவர் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினா அவங்க தங்கச்சியோட வீடியோஸா ஒவ்வொன்னா பாத்துட்டே இருக்க. அப்போ அந்த நபர் ஜெயில இருந்த அந்த ஜெயில தான் அவங்க தங்கச்சியும் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ இதுல ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரும்னு சொல்லிட்டு அந்த ஜெயில முன்னாடி ஆபீசரா இருந்தவரை போய் பாப்பாங்க. அப்ப அந்த ஆபீசர் என்ன சொல்லுவார்னா, ஜெயில 37 ரூம்ல ஒரு கைதி இருந்தான், அவனோட நடவடிக்கை வித்தியாசமா இருக்கும், யார்கிட்டயும் பேச மாட்டான், தனியா செவுத்த பாத்துக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு நாள் அவன் எல்லார் முன்னாடியும் வந்து வினோதமா பண்ணாம பேச ஆரம்பிச்சான். அவன் பேசின அடுத்த நிமிஷத்துல அந்த இடத்துல பயங்கரமான நெருப்பு விபத்து ஆச்சு. அந்த கைதிகள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்த விட்டு எல்லாமே தப்பிச்சு போனாங்க. அவன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்களும் அந்த கைதி எந்த அறையில இருந்தாங்கன்னு ரூமா பார்க்கும் போது 37 அவங்க தங்கச்சி எடுத்த வீடியோல அவங்க ஒரு சிறைச்சாலையை பார்த்து பயந்துருப்பாங்க. அந்த ரூமோட நம்பர் 37. அப்ப அங்கதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அவங்க அக்கா அந்த இடிஞ்சு போன பழைய ஜெயிலுக்குள்ள போறாங்க. அப்படி அந்த 37 ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க அந்த டீமனோட உருவம் இருக்கும். அது அப்படியே அவங்களை பிடிச்சி இழுக்க அதை பார்த்த கதறி அவங்க அந்த இடத்த விட்டு கார் எடுத்துட்டு வேகமா காட்டு வழியா போறாங்க. இப்ப ஹீரோயின் வேகமா கார் ஓட்டிட்டு போகும்போது காட்டுல கார் நின்னுடுது. அவங்களும் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு போறாங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் அவங்களே பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப அது வேகமா ஓடி போகுது. தன்னை எங்கேயோ கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நாய் பின்னாடியே போனா அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டு வாசல்ல அந்த டீமனோட சிம்பிள் குச்சால அங்கங்க சொருகி வச்சிருப்பாங்க தரையில. என்னது இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான பாட்டி வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க நாய் வளர்க்குறீங்களான்னு கேட்க, நாய் எல்லாம் என்கிட்ட இல்லம்மா, யார் நீ, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா, வீட்டுக்குள்ள வா, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இருட்டானனால அவங்களுக்கோ கொஞ்சம் பயமா இருக்கும், வெளியே இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அது ரொம்ப பழைய வீடு, பொருட்கள் எல்லாம் குப்பை மாதிரி இருக்கும். இப்ப அவங்களும் அந்த பாட்டு கிட்ட அவங்க தங்கச்சி புகைப்படத்தை காமிச்சு இந்த பொண்ணை பாத்துருக்கீங்களான்னு கேட்க, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கூட யாராவது தங்குறாங்களான்னு போது எனக்கு என் மகன் இருந்தான், ஆனா அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல இப்ப அங்க இருந்த போட்டோ பாக்குறாங்க. இவங்க பையன் வேற யாரும் இல்ல, இவங்க தங்கச்சிய கடத்தினவன் தான். இத பார்த்த பிறகு ஹீரோயின் அங்கிட்ட கத்தி எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாங்க. உனக்கு எதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது எடுத்துருவாங்கன்னு சொல்ல அந்த பாட்டி கிச்சனுக்குள்ள போகும்போது ஹீரோயின் வேகமா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதா அவங்க தங்கச்சிய காப்பாத்தன்னு சொல்லி எல்லா இடத்தையும் அலசி ஆராயிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆல்பம் போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல அவங்க தங்கச்சிய இவங்க கடத்தி வந்த பிறகு என்னென்ன கொடுமைலாம் பண்ணாங்கன்னு இருக்கும். அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க பையனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை எல்லாம் அவங்க அந்த மண்ணுல புதைச்சிருப்பாங்க. அந்த புதைச்ச குழந்தைங்களுக்கு மேலதான் அந்த சாத்தானோட சிம்பிள் எல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய அபார்ஷன் ஆயிருக்கும். அவங்க தங்கச்சி ரொம்ப டல்லா ரொம்ப டயர்டா பயத்துல இருப்பாங்க. அவன் ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பான். அந்த போட்டோஸ் எல்லாம் அவங்க பார்த்து ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இப்ப அந்த பாட்டி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சானும் போது, ஏ கிளவி, என் தங்கச்சி எங்க மறைச்சு வச்சிருக்க, நான் போலீஸ் கிட்ட மெசேஜ் பண்ணிட்டேன், இப்ப அவங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, என் தங்கச்சி எங்க இருக்கா, அவளை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்க, கீழே இருந்த பேஸ்மெண்ட் ஓபன் பண்ணிட்டு கீழே இருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கூட்டிட்டு போவோம். அந்த பாட்டியை நம்பி போலாமா வேணாமான்னு ஹீரோயின் குழப்பத்துல கீழே இறங்கி போய் பார்த்தா அங்க ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். அதுல அவங்க தங்கச்சிய மோசமான நிலைமையில அந்த பாட்டி வச்சிருப்பாங்க. அவங்க தங்கச்சிக்கு அவங்க அக்காவோட முகமே அடையாளம் இருக்காது. அவங்களும் நான் வந்துட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்ல அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் வரும். இப்ப அவங்களும் எப்படியா அவங்க தங்கச்சிங்க வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வேகமா கூட்டிட்டு போக அந்த பாட்டி அங்க முறைச்சு நிக்கிறாங்க. அவங்க பின்னாடி அந்த ஆடு தலையும் மனுஷ உடல் இருக்கிற டீமான் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கு. டக்குனு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து வேகமா ஓடி போறாங்க. ஆனா அவங்க தங்கச்சி அவங்க அக்கா கையை தள்ளி விட்டுட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வேகமா ஓடி போறாங்க. அப்படி மேல் மாடிக்கு போகும்போது அவங்க அக்கா உள்ள வந்து பார்த்தா பேஸ்மெண்ட் கதவு ஓப்பனா இருக்கும். அந்த கிளவி திரும்ப தங்கச்சி ஏதாவது பண்ணிரும் இவங்களும் வேகமா உள்ள போக அங்க அந்த கதவுக்கு வெளியே அவங்க தங்கச்சி பயத்திலேயே நிப்பாங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கூடயே இருக்கேன்னு சொல்ல கதவு திறந்து உள்ள போய் பார்த்தா அவங்க தங்கச்சியோட குழந்தைய அந்த பாட்டி அவங்க ரத்தத்தை வச்சு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த பேயோட உருவமும் அந்த செவுத்துல இவங்க தங்கச்சி அக்காவோட போட்டோஸ் எல்லாம் வச்சு அந்த பாட்டி ரத்தத்தால ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் அந்த குழந்தை எடுக்கிறதுக்காக வேகமா ஓட அந்த பேய் அவங்க 2 பேரையும் அடிச்சு தள்ளிரும். இப்ப அந்த பாட்டி அப்படியே ரத்தத்தை எடுத்து அவங்க அக்காவோட போட்டோ மேல வச்சுட்டு அப்படியே விழுக அவங்க கண்ணுல அப்படியே அந்த பேயோட உருவம் மாதிரி தெரியுது. இப்ப அவங்க தங்கச்சியை தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நியூஸ் ஆட்கள் பிரஸ் மீடியா ஆட்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அவங்க தங்கச்சி அவங்க அக்கா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பத்தி கேள்வியா கேக்குறாங்க. அவங்க அக்காவும் என் தங்கச்சியும் குழந்தையும் இப்ப ஹெல்த்தியா தான் இருக்கு, நான் அவளை கூட்டிட்டு வந்து நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க தங்கச்சியை பார்க்க போறாங்க. அவங்க ரொம்ப பயத்துல தூங்கிட்டு இருக்க, குழந்தையும் தூங்கிட்டு இருக்குன்னு
முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. ஆனா இவங்க போன பிறகு அவங்க தங்கச்சி அவங்க தலைக்காணியால அவங்க குழந்தைய கொல்றதுக்கு போறாங்க. இதை அவங்க அக்கா பார்த்து தடுக்கிறாங்க. நீ பண்றது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, நீ அந்த குழந்தையோட அம்மா, அந்த குழந்தைய நீ காயப்படுத்த கூடாதுன்னும் போது, அக்கா இது குழந்தை இல்லக்கா, உனக்கு நான் சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவ கொல்ல வர அதை தடுக்கும் போது தெரியாம தங்கச்சி ஜன்னலுக்கு அந்த பக்கம் கீழே விழுந்துடுறா. விழுந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து வந்த நாய்கள் அவங்கள கடிச்சு கொடூரமா கொன்னுடுது. இத பார்த்து அவங்க அக்காவால நம்பவே முடியல. இப்ப அவங்க அக்காக்கு பின்னாடிதான் அந்த டீமன் நிக்குது. சின்ன வயசுல அவங்க அக்கா அந்த கண்ணால கிராக் வந்த பிறகு அந்த ஜன்னல் கண்ணாடி பாக்குறாங்க. அப்ப அதோட உருவத்தை அப்ப பார்த்திருப்பாங்க. அதுவும் இவங்கள பாத்துக்கிட்டே இருக்கும். இந்த டீமன் ஒருத்தங்க பாத்துச்சுன்னா அது என்னென்னலாம் வேணுமோ அவங்கள வச்சு அது பண்ண வைக்கும், அவங்கள முழுசா கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்னு இப்ப ஹீரோயின் சொல்ல, இப்ப அவங்களே முழுசா அது கண்ட்ரோல் பண்ண அவங்க பயங்கரமா கத்துறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே, படம் நான் பார்த்ததுலே இந்த ஹாரர் மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ இந்த ஹாரர் மூவி உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்கு வரேன். Until then, bye bye.